தமிழகத்தின் கல்வியின் தரம் குறித்து தமிழக ஆளுநர் பேசியது சரியே. ராஜா திருச்சியில் பேட்டி. திருச்செந்துறை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வக்ஃப் வாரிய இடத்திற்கு சொந்தமானதாக கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதி பொதுமக்கள் நிலத்தை விற்கவோ வாங்கவோ முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் வக்ஃப் வாரிய சர்ச்சைக்குள்ளான இக்கோவிலில் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா இன்று வழிபாடு செய்தார். அப்போது கிராம மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த பின்னர் சுவாமி தரிசனம் செய்தார். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், கடந்த 2022ஆம் ஆண்டு நான் இந்த கிராமத்திற்கு வந்தபோது அப்போது இந்த ஊரில் இடத்தை விற்பனை செய்ய வக்ஃப் வாரியத்தில் அனுமதி வாங்க வேண்டிய நிலை இருந்தது. பின்னர் மக்கள் போராட்டத்தால் எழுச்சியால் தற்போது அரசு இந்த பிரச்சனையில் பின்வாங்கியுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் நியாயமாக பேசுனா என்ன ஆதாரம் கேட்கணும் இல்லையா? இந்த கோவில் முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. காரை கோவிலாக கட்டப்பட்டு அதற்கு பிறகு குந்தவை நாச்சியார் அவர்கள் இதை கற்கோவிலாக மாற்றினார்கள். இஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த கிராமம் முழுதும் எப்படி வக்ஃபுக்கு சொந்தமானதாக இருக்க முடியும்? யாரை எழுதி வைக்க முடியும்? ஏன்னா இதில் பின்னாடியே கல்வெட்டில் இந்த மதில் சுவர்லேருந்து அந்தனூர் கால்வாய் வர இடம் இந்த சுவாமிக்கு சொந்தம். சந்திரசேகர சுவாமிகள், மானியந்திய வள்ளி சமேத சந்திரசேகர சுவாமி சொந்தம்னு இருக்குது. ஆக இந்த மாதிரி இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, கோயம்புத்தூர், வெள்ளூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் அதிகமான இடங்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் வக்ஃபுக்கு சொந்தம் அப்படின்னு வக்ஃப் போர்டு செக்ரட்டரி கிளைம் பண்ணுறார். 1995 வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மிக மோசமான ஒரு சட்டமாக நமக்கு தெரியுது. இதெல்லாம் சட்டம் 1995 வந்திருந்தாலும் அவங்க செயல்படுத்தலை. இங்கே செயல்படுத்த துணிந்தது 22 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 22 ஆகஸ்ட்டில் நான் இங்கே வந்திருந்தேன். இது மாதிரியாக மத்திய பிரதேசில் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு நிர்வாகம் பண்ணுற ஒரு தொல்பொருள் கட்டடம், அதை வக்ஃப் போர்டு தனுதுன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஹைகோர்ட்டு மிகப்பெரிய கண்டனத்தோடு அதை நல்லிஃபை பண்ணி, அதோடு இல்லாமல் பீகாரில் இதே மாதிரி திருச்செந்துறை போலவே ஒரு முழு கிராமமும் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு. ஆனால் அங்கே குடியிருக்கிற ஒருவர்கிட்டையும் பட்டா இருக்குது. அவங்க எப்படி இன்ஹெரிட் பண்ணாங்க, ஹெரிடிட்டரி சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஆக நாடு முழுவதும் இதில் ஒரு மிகப்பெரிய ஊழலே நடந்திருக்கு, அக்கிரமம் நடந்திருக்கு. அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே 1995 இந்த சட்டம் வரும்பொழுது வக்ஃப் போர்டுக்கு சொந்தமாக 4 லட்சம் ஏக்கர் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது தெரியுமா? 9,40,000 ஏக்கர். இது டிஃபென்ஸு, ரயில்வேஸுக்கு அடுத்து 3வது பெரிய லேண்ட் ஓனர் வக்ஃப் போர்டு. அதுவும் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு மோர் தேன் டபுள்டு. 4 lakh ஏக்கர்ஸ்னு இருந்தது, 9,40,000 ஏக்கர்ஸ்னு ஆகிருக்கு. இது எல்லாமே எந்த ஆதாரமும் இல்லாமல் எப்படி பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலை வக்ஃப் போர்டு தனக்கு சொந்தம் அப்படின்னு அதர்மமாக கிளைம் பண்ணுதோ, இப்போ திடீர்னு ஆயுதத்தை கீழே போட்டாங்க. இந்த இதை நம்ம இங்கே வந்தப்போ ஆமாம் எங்களுது தான், கோவில் அங்கே இருக்கலாம், ஆனால் கோவிலை சுற்றி இருக்க நிலமெல்லாம் எங்களுதுன்னு. எப்படி இருக்குது? கோவில் இருக்கலாமா, ஆனால் கோவிலை சுற்றி இருக்க நிலமெல்லாம் வக்ஃப் போர்டோட தான்.